வந்து காஃபி கேட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அனு வந்து ஒரு ஐடியா பண்ணி முரளியோட காஃபியில் வந்து என்ன பண்ணுறாங்க, மிளகாத்தூளை கலந்து கொடுத்துட்றாங்க. உடனே அபியும் அந்த காஃபியை கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக வாங்குற முரளி வந்து குடிச்சிட்டு அப்படியே அவரால் வாயில் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே தாங்க முடியாமல் காரத்தால் கத்துறாரு. காரம் தாங்க முடியே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. முடியல அவரால், பயங்கரமாக பற்றி நீ எரியுதா, அப்படி தானே இருக்க எல்லாருக்கும், எல்லாரையும் எப்படிலாம் நீ அழ வைக்கிற, நீ அழுதா தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபி அதை பார்த்துட்டு முரளி செம்மையாக டென்ஷன் ஆயிரு. அபி உங்களை சும்மாவே விடமாட்டேன், அந்த ராகவுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இருங்க எப்படிலாம் நான் மாட்டி விட்றேன் பாருங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து கேட்குறாங்க, அஞ்சலி என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே என்னத்தை நான் சொல்கிறது, அபியும் ராகவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒத்தே போல், என்னங்க சொல்கிறீங்க, இப்போ கூட நல்லா ஒத்துமையாக இருந்தாங்களே, நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அங்கே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்களேன் அப்படின்றாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன், எப்படியோ நீங்கள் பெட்ரூமில் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருப்பீங்க, அப்போது அம்மா அதை பார்த்தா உங்களை பற்றி எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அம்மா கூட காரணமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அஞ்சலி போய் பார்க்கட்டும் அப்படின்னோடனே ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக படுத்துருப்பாங்க, மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிஜமாக தான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு ஒத்துமையாக வாழ்கிற மாதிரியே இல்லை, இப்போ வரைக்கும் தனியாக தான் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது வெளியெல்லாம் தெரிஞ்சுது, அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க, ஏன் அம்மா என்னை நம்ப மாட்டிங்களா, இல்லைங்க உங்களை நம்புவேன், அப்போ நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்றாங்க. வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள், எப்போவுமே நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்காதீங்க, நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க, அந்த முரளியை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி தான் தீரணும், அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நானும் நீங்களும் ஒன்றா சேர்ந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியாது, கூடிய சீக்கிரம் நம்ம தான் பிரிய போகிறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து அபி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிற அபி, நான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேயா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே அஞ்சலி வர்றதை வந்து ராகவ் பார்த்துட்டார். ராகவ் அதிர்ச்சி, ஐயோ அக்கா வேறு வராங்களே, இந்த மாதிரி நிலைமையில் நானும் அப்படியே சண்டை போடணும்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. உடனே ஒன்றும் புரியாமல் அபி வந்து என்னங்க நீங்கள் அப்படின்றாங்க. நீ அமைதியாக இரு அபி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற சரியாவே, உனக்காக நானே போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க அஞ்சலி, இங்கே என்ன நடக்குது, இவர் வேறு மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே போயிட்டு சமையல் கட்டிலேருந்து வந்து அவரே சாப்பாடு இருந்து ஊட்டி விடுறாரு. என்ன அப்படி வர நீ சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற, நல்லா சாப்பிடாதானே உடம்பு நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் இப்படி நல்லா சாப்பிடணும் அப்படி, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் தான் அக்கா கூட நினைக்கிறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுல, நீ நல்லா சாப்பிடணும் பாரு, சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற, எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் தான் ஊட்டி விடு, நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஊட்டி விட்டுட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்குற வந்து அஞ்சலிக்கு ஒரே தலையை சுற்றுது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணிகிட்டே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து அபி கவனிச்சேன், ஓ அதனால தான் சார் வந்து எனக்கு ஊட்டி விடுற மாதிரி இருக்காரா, என் மேலே இவ்வளோ கரிசனமா, நானும் என்னமோ நிஜமாலே வந்து மனசு மாறிட்டாரோ, வேறு மாதிரி ஆகிட்டார் ராகவன்னு யோசிச்சுட்டேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து போயிடுறாங்க. வந்து யோசிச்சுட்டே அப்படியே அஞ்சலி, இவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்ருக்காரு, அபியும் ராகவும் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அம்மா பார்த்தீங்களா, நல்லா பார்த்தேன், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு, என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து இங்கே அபி வந்து என்ன ராகவ், உங்கள் அக்காவுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்றாங்க. என்ன நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த முரளி இருக்கானே வேணும்னு நம்மளை பற்றி பேசி அக்கா கிட்ட மாட்டி விட பார்த்தான், அதனால தான் அக்கா வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ வேணால் போய் பாரு அப்படின்னோடனே சரி நான் போய் பார்க்குறேன்றாங்க. முரளி டென்ஷனாக இருக்க பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உண்மைதானா இதுன்னு